முகமும் ஒரு கொம்பும் அகன்ற மார்பும் திருகண்ணோ ஆனை போல் பெருவயரும் பாங்கான பூணூலகா தானே தோன்றி எனதுள்ளத்தில் தயவாய் வாழும் விநாயகனே நானே உமது பாதம் போற்றி செய்வேன் நாவில் வந்து திப்பாய் கணபதியே நமக்கொரு காரியம் கைகூடுமா அப்படித்தானே இறந்தோம் நன்மை நன்னா சொல்லி தந்த வாத்தியார மறப்பதில்லை அவள் நெஞ்சொரு நாள் மறந்தாலும் நெஞ்சொரு நாள் மறந்தாலும் நாமல் ஒரு நாள் மறப்பதில்லையே அதாவது அகிலமெல்லாம் பெயரிறங்கி வரக்கூடிய இந்த அறிவான் மொழிவான் நன்னகரத்திலே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஆபத்து வாழ்ந்தவி மங்கையர்க்கரசி அதாவது ஆமா தாயின் பிரம்மசக்தி அம்மாளுடைய ஆலயத்தில் வைகாசி மாதம் ஆமா முதல் வெள்ளிக்கிழமை என்று அம்மாவுக்கு ஆமா மதிய கோவில் குடைவிழா ஆரம்பமாகி கொண்டிருக்கிறது
யாரை சொல்ல வேண்டும் அல்லவா? அண்ணவுங்க மறந்தாலும் அண்ணாவிய மறப்பதில்லை, அண்ணாவியை மறப்பதில்லை. சோறு உங்க மறந்திட்டாலும் சொல்லி தந்த வாத்தியாரை மறப்பதில்லை, மறந்திட்டாலும் நாமல் நினைவொரு நாள் மறப்பதில்லை, மறப்பதில்லை. எந்தனுக்கு குல குருவாகப்பட்டவர்கள் யார் யார் என்றால் யார் யார் ஐயா? அந்த திருநெல்வேலி ஜில்லாவிலே திருவுருவா அமர்ந்த நாடு, தோகமையில் விரிந்தாடோ மேல தோணி தோர நகர்தனிலே சான்றோர் கூலம் தன்னாரிலே சத்திரியரா பிறந்தமாரே ராமரையோ சுமந்து வரும் சுமந்து வரும் தாத்தா ராமசாமி போல வருவாரோ திருநெல்வேலி ஜில்லாவிலே திரு உருவாக அமர்ந்த நாடு, அந்த மூவாட்டாங்கரையோரம் தோகமையில் விரித்தாடும் ஏழ தோணித்துறமான நகரத்திலே என் சான்றோர் குலத்திலே பிறந்த பூமான் சீமா ஹரிஹரி ராமா அயோத்தி ராமா கோதண்ட வளைத்த என் கோதண்டருக்கு ராமனை சுமந்து ஆடி வரக்கூடிய தாத்தா ராமசாமி நாடார் புலவர் பாதம். அதற்கு அடுத்தபடியாக அப்பா முருகேச நாடார் அவர்களுடைய சீர்வாதத்தை சிரசிலே கொண்டு தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, கிடையாது. ஈன்றெடுத்த தாய் அம்மாள் என்ற சாவித்திரி அவர்களுடைய சீர்வாதத்தை சிரசிலே கொண்டு மேலே எந்தனைக்கு குல குருவாகப்பட்டவர்கள் யார் யார் என்றால் திருநெல்வேலி ஜில்லாவிலே திருவுருவா அமர்ந்த நாடு, கவிகள் எல்லாம் விருத்தம் போட்டார் சொல்லும் ஆடாதவரையை ஆட வைத்து பார்ப்பவர் கல்சிலையா இருந்தாலும் கலகலனை சிரிக்க வைப்பார், மஞ்சிலையா இருந்தாலும் மலமலனை சிரிக்க வைக்கும். மூலகம் வியாதி பெற்று மூலகம் முத்துலட்சுமி அவர்களுடைய சீர்வாதத்தை சிரசிலே கொண்டு ஒருவர் குருவே என்று உலகத்தில் அனைவரும் குரு நமக்கே அடி கருவாய் ஜனித்த கருங்குழியில் கைகாலினை 10 மாதம் சென்று பிறப்பிந்த மாதா குரு உலகத்தில் உணர்வை தருவாயம்மா. பாலே நாட்டும் பந்தேரிலே
பந்தலிலே அமர்ந்திருக்கும் ஐயா பெரியவர்கள் அனைவர்களுக்கு ஒரு வணக்கம். அனைவர்களுக்கு ஒரு வணக்கம். தானகர்த்தா தர்மகர்த்தா பொருளாளர் செயலாளர் சின்ன நாட்டாமை பெரிய நாட்டாமை ஆமா ஊர் தலைவர் அவர்களுக்கு ஒரு வணக்கம். அவர்களுக்கு ஒரு வணக்கம். அவர்களுக்கு அடுத்தபடியாக தாய் குலம் என்று சொல்லப்பட்ட ஆமா தாய்மார்களுக்கு ஒரு வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக அதாவது கோவிலுக்கு பூஜை செய்து வரக்கூடிய பூஜாரி ஐயா அவர்களுக்கு ஒரு வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக ஆனால் மேலை இசை கலைஞர்கள் அவர்களுக்கு ஒரு வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக அதாவது நாமளுக்கு ஒளி ஒளி அமைத்து தந்திருக்கிறது யார் அம்மா? யார் ஐயா? இந்த அறிவான் மொழிமான நகரத்தை சார்ந்த செல்வம் சவுண்ட் சர்வீஸினுடைய உரிமையாளர் மற்றும் பணியாளர்கள் அவர்களுக்கு ஒரு வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக சாப்பாடு பொங்கி போடக்கூடிய தவசு பிள்ளாச்சி அவர்களுக்கு ஒரு வணக்கம். அனைவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நம்ம படிக்கக்கூடிய கதை என்ன கதைம்மா? உலகத்திலேயே பெரிய தெய்வம் ஹரிஹரிபுத்திரன் ஐயனார் சாஸ்தா வரலாறை சுருக்கமாக படித்து அதற்கு பின்பாக என் தாய் பிரம்மசக்தி அம்மாளுடைய வரலாறை நம்மளை வில்லிசையாக படிக்க சொல்லி இருக்கிறார்கள். ஆகையினால் இந்த ஆசார பந்தலிலே அழகான வில்லிசை மேடை கேட்டிருக்கலாம். ஆனால் நாங்கள் படிக்கக்கூடிய கதையில் கதை குற்றம் பொருள் குற்றம் இசை குற்றம் பக்கத்தில் மேலதாள குற்றங்கள் எந்த விதமான குற்றங்குறைகள் இருந்தாலும் சாரீர குற்றம் ஆமா எந்த குற்றம் இருந்தாலும் அந்த ஒரு குற்றம் இருக்கக்கூடாது. ஏம்மா இருக்கக்கூடாது? சாரீர குற்றம் இருந்தா இப்படி சபைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஊரா வில்ல அடிச்சுட்டு வாரோம், ஊரா வில்லுப்பாட்டு படிச்சுட்டு வாரோம். ஒரு ஊர்ல நல்ல தண்ணி இருக்கலாம், ஒரு ஊர்ல உப்பு தண்ணி இருக்கலாம், லேசா தொண்டையை அடைச்சு துறக்கலாம். ஆமா ஆகையினால் எந்த விதமான குற்றங்குறைகள் இருந்திட்டாலும் நீங்கள் பெற்றெடுத்த குழந்தை ஒரு சிறு தவறு செய்தால் அந்த குழந்தையை எவ்வாறு மன்னித்து பிழைபுறுத்து ஆதரிப்பீர்களோ அதே தன்மை போலாக எங்களை ஆதரிக்கும்படி இரு கரம் எடுத்து வணங்கி ஆதித்தன் அருளை போற்றி அன்புடன் யாஜலந்தன்னில் சீருடன் ராஜாவின் கதையை சிறப்புடன் பிறப்பை பாடலில் உள்ளவர்கள் நாங்கள் பாடுவதற்கு உதவியாக கரியால் உமையால் மைந்தன் கணபதி காப்புதாமே. விரலால் தூண்டவரவாங்க செய்யும் சிவனார்தனை விரட்டு தையல் வடிவம் வெண்வேடங்கொண்டு சத்தியம் தவறியம் அறித்த ஹரிஹரன் ஐயனார் கதையை பாட ஆணை முகத்தோடே முன் வருவார். கைலாசத்திலே ஆண்டவன் பகவானும் அம்மை பார்வதியாலும் குழுவிருக்க தேவர்களும் அசுரர்களும் சாகாமல் இருக்க வேண்டும் என்று தேவா அமிர்தம் கிடைவதற்காக திருப்பார் கடலிலே வந்து திருப்பார் கடலை ஒரு தாலியாக்கி மகேந்திரகிரி பர்வதத்தை மத்தாக்கி வாசுகி என்ற பாம்பை வட கயிறாகவே பூட்டி சந்திரனை தூணாக நிறுத்தி தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் கடையும் போது அந்த என்ன வந்து பிறக்கின்றது? மூன்றாவது அமிர்தத்திலே அழகான தேவா அமிர்த கலசம் பிறந்தது. உடனே தேவர்கள் எனக்கு உனக்கு என்று சண்டை போட சண்டையை நாமல் தான் திருத்த வேண்டும் என்று பச்சம்மாள் நாராயணன் 16 வயது பெண்ணாக வடிவம் கொண்டு சில நகைகளை அணிந்து வருகின்றார். அவர் எப்படி அணிந்து வருகின்றார்? பாடகன் தண்டைக்குள்ளு ஈடு உண்டு முகப்புது இந்த ஊருக்கு நம்ம பழசு அப்படி பத்திரமா தங்க ஒட்டி ஆனமா
தங்க ஒட்டியானமா ஒட்டியானமா தங்க ஒட்டியானமா அவளை பார்க்க பதினாயிரங்கன் வேணுமா ஒட்டியானமா பார்க்க பதினாயிரங்கன் வேணுமா எம்மா வேணுமா கேட்பவர் மனம் நின்று புகழ்ந்திட பார்ப்பவர் மனம் பரவசமுறை கேட்பவர் மனம் நின்று புகழ்ந்திட பார்ப்பவர் மனம் பரவசமுறை கேட்பவர் மனம் நின்று புகழ்ந்திட பார்ப்பவர் மனம் பரவசமுறை கேட்பவர் மனம் நின்று புகழ்ந்திட காசினியோர் புகழும் பட்டு சேலையா புகழும் பட்டு சேலையா பட்டு பட்டு சேலையா பட்டு சேலையா இருகரையிலும் தங்க ஜருக வேலையா இருகரையிலும் தங்க ஜருக வேலையா வேலையா காசினியோர் புகழும் பட்டு சேலையா பட்டு சேலையா இருகரையிலும் தங்க ஜருக வேலையா தாமரைகள் பூம்பரம்பிட கோமதேக பதைக்கும் மின்னிட தாமரைகள் பூ பரப்பிட கோமதேக பதக்கம் மின்னிட தாமரைகள் பூப்பரப்பிட கோமதேக பதைக்கும் மின்னிட தாமரைகள் பூ பரப்பிட கோமதேக பதக்கம் மின்னிட சாந்தும் மையம் ஒருவரென்று வந்தீனாய் இரண்டும் தீட்டினா ஒரு சாயலாக பல்லோலிவ காட்டினாய் ஒரு சாயலாக பல்லோலிவ காட்டினாள் அவள் காட்டினாய் மூவாயிரம் பொன்பேருமா மூக்குத்தி அம்மச்சேக்கல்லா 3000 பொன்பேருமா மூக்குத்தி அம்பச்சக்கல்லா 3000 பொன்பேருமா மூக்குத்தி அம்மச்சேக்கல்லா 3000 பொன்பேருமா மூக்குத்தி அம்பச்சக்கல்லா மூக்குள்ள ஒரு சொல்லு மூக்குள்ள ஒரு புல்லாக்கு பேசரி காத்து பேசறியே அந்த ரேக்கையினால கையில ஒரு வீசரி பெருமாள் தங்க ரேக்கையினால கையில ஒரு வீசரி வீசரி மூக்குள்ள ஒரு புல்லாக்கு பேசரி பேசரி ரேக்கையினால கையில ஒரு வீசரி சீராலட்சுமி டோலக்கிட்டால் பாமாருக்கு மணி வல்லையல்லிட்டாள் சீதாலட்சுமி தோலக்கிட்டால் பாமாருக்கு மணி வளையலிட்டாள் சீதாலட்சுமி டோலக்கிட்டால் பாமாருக்கு மணி வல்லையல்லிட்டாள் சீதாலட்சுமி தோலக்கிட்டால் பாமாருக்கு மணி வளையலிட்டாள் முதட்டோர புன்னகைய வீசினாள் நகைய வீசினாள் புன்னகைய வீசினாள் நகைய வீசினாள் அவன் உடம்பெல்லாம் புன்னகைய மாட்டினாள் மாட்டினாள் பெருமாள் உடம்பெல்லாம் புன்னகைய மாட்டினாள் அவர் மாட்டினாள் புன்னகைய வீசினாள் அவன் உடம்பெல்லாம் புன்னகைய மாட்டினாள் அள்ளி மாட்டினாரு ஆமா கை வளையல் கலகலங்க காலுத்தண்டை கிளுகளுங்க கிளுகிளுங்க அசுரர்களும் தேவர்களும் சண்டை போடுற இடமே வந்தார் ஆமா வந்து ஆமா அப்பா எதற்காக ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்கன்னாரு ஆமா ஒரு பொருளுக்காக நாங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறோம் என்று சொல்ல தேவர்களை ஒரு பந்தியாகவோ அசுரர்களை ஒரு பந்தியாகவோ ஆமா ரெண்டு பேரையும் ரெண்டு பந்தியா உட்கார வச்சாரு அமர வைத்தார் தேவர் பந்தி பக்கமாகவே தேவ அமிர்தத்தை பங்கிட்டு வருகின்றார் பங்கிட்டு வருகின்றார் அசுரர்கள் அனைவர்களையும் பெருமாளோடு சண்டைக்கு வர உடனே பார்த்தார் எம்பெருமா எங்குடையா சண்டைக்கு வாரீங்க என்று தன் வலது கையில் இருக்கக்கூடிய சக்கராயுதத்தை அசுரர்கள் தலையை அறுத்து வரும்படி ஏவுகின்றார் அந்த சக்கரமானது அசுரர்கள் தலை அறுக்கிறது எப்படி வருது பாருங்க எப்படி ஐயா வருகின்றது விறு விறு என்றங்கே வருகுதையா விறு விறு என்றங்கே
வந்தங்கே வருகுதையா வருகுதையா ஐயா வருகுதையா ஐயா வருகுதையா அந்த கண்ணனுடைய எங்கே இறைச்சலிட்டு வருகிறது. இறைச்சலிட்டு பார்த்தார்கள் அசுரர்கள் எல்லாம் சக்கரத்துக்கு பயந்து பாதாள உலகத்திலே மறைந்தார்கள். பாதாள உலகத்தை யார் ஆண்டு வருகின்றார்? யாரையா ஆண்டு வருகின்றார்? ரத்தக்கண்ணீர் ஆற்றுதையால் குழந்தை இல்லாமல் பகவான் நினைத்து தவம் இருக்க சக்கர இறைச்சலிட்டு வர சத்தத்தை காதிலே கேட்டார். கையெடுத்து கும்பிட்டார். ஆமா, பார்த்தது சக்கரமானது. கும்பிட்ட கைக்கு நாமல் தர்க்கமிடலாமா? கூடாது. ஏ ராச்சுதை என்னை இரு கரமெடுத்து வணங்கிய காரணத்தினாலே உனக்கு ஆமா அழகான ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் பிடிவரத்தை என்று ஆமா வாழ்த்தி வரத்தை கொடுத்துவிட்டு வாக்கை உரைத்துவிட்டு பழையபடி பெருமாள் கைவசம் வந்து அமர்ந்தது. அந்த சக்கரத்தினுடைய மகிமையினாலே அந்த ரத்த கண்ணீர் ராச்சுதையா அன்றோடு குளிமறந்து ஆயிலையால் சூழாகி மாதங்கள் 10 பரிபூரண கர்ப்பமுற்று அடிவிடியாய் வயர்கள் வந்து ஆண் குழந்தை ஒன்றை பெற்றெடுத்தார். ஆண் குழந்தை பிறந்ததோரு அந்த குழந்தை தன்னை கொப்பாடை தானோனிக்கு குழந்தையை கையில் எடுத்தார். தண்ணீர் கொண்டு முகந்தொழித்து அதையடங்கா சிறை போட்டு ராச்சுதையா அடிப்படியாகவே வயர்கள் வந்து அழகான ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்த குழந்தைக்கு வருந்தவத்திலே பிறந்ததினாலும் வல்லமையோடு இந்த வையகத்தை அதை மேல இழுத்துக்கட்டுங்க. 4 பேர் தலையில இடிச்சிட்டு வல்லமையோடு வையகத்தை ஆள பிறந்ததினாலும் அந்த குழந்தைக்கு வல்லரக்கன் என்று பெயர் கொடுத்தார். வல்லரக்கன் என்று பெயர் கொடுத்து அருமை மகனாகப்பட்ட வல்லரக்கனை அருமை மகனாகப்பட்ட அந்த வல்லரக்கனை கண்ணீர் ஆச்சுதையால் வளர்த்து வருகின்றார். தாளாட்டி சீராட்டி தாயமிர்தம் பாலூட்டி போராட்டி உரைக்காட்டி உத்தமியால் வளர்த்து வருகின்றார். பூமியிலே விட்டோமானால் பொற்பாதங்கள் நோகும் என்று தரையதிலே விட்டோமானால் தண்டை கால்கள் நோகும் என்று அழகு மகனாகப்பட்ட அரக்கனை தோளாதிலே தொண்டில் கட்டி தொடையதிலே நடை வளர்த்தி மாரதில தொண்டில் கட்டி மாரதில தொண்டில் கட்டி அவன் மகனையும் வளர்த்துவாரா ராச்சுதையால் மகனையும் வளர்த்துவாரா. தரையிலே விட்டோமானால் தண்டை கால்கள் நோகும் என்று பூமியிலே விட்டோமானால் பொற்பாதங்கள் நோகும் என்று தோளதிலே தொட்டில் கட்டி துடையதிலே இடை வளர்த்தி மகனை வளர்த்து வருகின்றார். வளர்த்து வரும்போது அரக்கனுக்கு வயதோ 21 வயதாச்சு. 21 வயதிலே நாட்டை இளவரசு பட்டஞ்சூடி பார்க்க வேண்டும் என்று
அழகு மகனாகப்பட்ட அரக்கனுக்கு பட்டம் பட்டம் என்று அவனிடையே 56 தேசமும் பறையடித்தவுடனே 56 தேசத்து அரசர்களும் அரக்கனுக்கு பட்டம் பட்டம் என்று அவர் எப்படி வாரார் பாருங்க. அவனிடையே 56 தேசத்து அரசர்களும் அவர் எப்படி வாரார் பாருங்க. எப்படி வருகின்றார்? வரிசை நல்ல வரிசையாயே 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 அந்த வாரார்களே அரையரெல்லாம் பிதம்பரம் தாழிந்து செங்கோல் கையில் கொடுத்து அவரை சிம்மாதானம் அமர வைத்தார். அமர வைத்தார். அரக்கனை மஞ்சள் நீர் ஆட வைத்து பட்டு பீதாம்பரம் தானணிந்து செங்கோல் கையிலே கொடுத்து அரக்கரை அரக்கரை சிம்மாதானத்திலே அமர வைத்தார்கள். அமர வைத்தவுடனே அந்த ரத்தம் கண்ணீர் ஆச்சுதையால் அரக்கன் பக்கத்திலே வந்தார். தன் தலையில் இருக்கக்கூடிய தங்க கிரீடத்தை கலட்டி தலை மகனாகப்பட்ட அரக்கன் தலையிலே சூடுகின்றார். என் மகனே வல்லரக்கா அவன் எப்படி சூடுகின்றார்? அரகர அரணை என்று ஐயா அரணை என்று அணிந்த ஆளை கிரீடம் மாறி அரணை என்று என்ன அரகர அரணை என்று அணிந்தால் கிரீடம் அதை சிவ சிவா சிவனை என்று சூடினார் கிரீடமதை என் மகனே வல்லரக்கா தங்க கிரீடம் தலைக்கு ஏறிய நாள் முதலாக தான் என்ற தலக்கணம் கொள்ளாமல் ஒரு குடைக்கு கீழ் ஒற்றுமையாக இந்த உலகத்தை ஆள வேண்டும். பட்டநாமம் கண்டவரை பணிந்து மிக வணங்க வேண்டும். நெற்றி நாமம் கண்டவரை நேரே நின்று வணங்க வேண்டும். தாயில்லாத குழந்தைகளை தானே ஆதரித்து நடக்க வேண்டும். என் மகனே வல்லரக்கா தர்மத்தின் வழி நின்று அதர்மம் என்று சொல்லுக்கே இடமில்லாமல் நீ அரசாட்சி செய்ய வேண்டும் என்று அரக்கனுக்கு புத்திமதிகளை சொல்லி பட்டத்தை சூடி வைத்துவிட்டு ராட்சுதையால் இருப்பிடம் சென்று விட்டார். என்ன ஒரு காத்து அழகா இருக்கு பாரியா. எடுக்க வேக்காட்டுக்கு இந்த காத்துக்கு நல்ல சிலுசிலுன்னு இருக்கு. ராட்சுதையால் அரண்மனைக்கு சென்று விட்டார். காத்தடிக்கிற சந்தோஷம் தான். என்னையா அந்த பக்கமா அடிச்சுச்சுன்னா பரவாயில்ல. அங்க இருந்து இங்க அடிச்சுச்சுன்னா புகைய பூரா உள்ள கொண்டாந்து தள்ளுது. பெருசுல நீங்க நாளும் கண்ணை கசக்கிடுவீங்க. நாங்க 2 பேரும் கண்ணை கசக்க முடியாம உட்கார்ந்துருக்கோம். இங்கேயும் கசக்க முடியாதோ? கசக்கியதுல சூனியக்காரி மாதிரி இருக்கும். அப்படியாமா? ஆமா. கண்மை கரைஞ்சு போயிடாதான் சூனியக்காரி மாதிரி இருப்போம். ஆமா. பார்த்தான் வல்லரக்க 12 வருட காலமாக அம்மா சொல்லை தட்டாமல் அரசாட்சி செய்துவாரா? மாதா சொல் தட்டாமல் மன்னராட்சி செய்துவாரா? மன்னராட்சி செய்து வருகின்றார். தாயார் சொல் தட்டாமலே தலைமகன் அரசாட்சி செய்துவாரா? அரசாட்சி செய்து வருகின்றார். அரசாட்சி செய்து வரும்போது அந்த அரக்கனுக்கு கேடுகாலம் வருது. கேடுகாலம் வந்துட்டா கேடுகாலம் வரும்போது கேட்டுக்கிட்டா வரும். அதாவது 12 வருஷம் முடிந்தது. மந்திரிய வரவழைத்தான்.
ஏ மந்திரி நான் இந்த சீட்ல உட்கார்ந்து எத்தனை நாள் ஆச்சுப்பா? இந்த சீட்ல உட்கார்ந்து 12 வருடங்கள் ஆகிறது மன்னா. ஏ மந்திரி நம்ம அம்மா நம்மட்ட கொடுத்தது எத்தனை? 2 களஞ்சியங்கள். இந்த 2 களஞ்சியத்தை ஆமா அவ எப்படியாவது 21 களஞ்சியமாக பெருக்க வேண்டும். பெருக்கணும்னு நினைச்சதுல தப்பு இல்ல. ஆமா 21 பெருக்கணும்னு நினைச்சா. ஆமா ஆகையினால் என்ன செய்கின்றான்? வரவ கூட்டணும், செலவு குறைக்க வேண்டும். ஆலயத்தை அடைக்க சொன்னான், பால் மடத்தை மூட சொன்னான், பள்ளிக்கூடத்தை அடைக்க சொன்னான். ஆமா தர்மத்தை மறந்தான், அதர்மத்தை கையிலெடுத்தான். பார்த்தார் ஆண்டவன் பகவான் அரக்க வயிற்றுல அடிச்சா 7 தலைமுறைக்கு 2 திங்க அளவுக்கு சேர்த்து வச்சிருக்கான். அதனால ஆமா ஆனால் அவன் நாட்டு மக்கள் வயிற்றுல அடிக்க வேண்டும். அடிச்சா ஆமா அவங்க அவனை பிடிப்பாங்க, அவன் நம்மளை தேடி வருவான். அப்ப நாம அவனை பாத்துக்கிடலாம். ஆமா என்று அரங்கனுடைய நாட்டில ஆண்டவன் பகவான் பஞ்சத்தை வரவழைக்கின்றார். எப்பேற்பட்ட பஞ்சத்தை வரவழைக்கின்றார்? பஞ்சம் ஐயா. நாளி நல்ல உருண்ட பஞ்சம், நாளி நல்ல உருண்ட பஞ்சம், நாளி நல்ல உருண்ட பஞ்சம், உருண்ட பஞ்சம் ஐயா, உருண்ட பஞ்சம். நாயகரை தோத்த பஞ்சம், நாயகரை தோத்த பஞ்சம், தோத்த பஞ்சம். நாளி நல்ல உருண்ட பஞ்சம், நாளி நல்ல உருண்ட பஞ்சம், நாளி நல்ல உருண்ட பஞ்சம், உருண்ட பஞ்சம் ஐயா, உருண்ட பஞ்சம், ஐயா உருண்ட பஞ்சம். நாயகரை தோட்ட பஞ்சம், மரக்கானல உருண்ட பஞ்சம், மண்ணை அவரை தோற்ற பஞ்சம், ஆளாக்கு உருண்ட பஞ்சம், ஆளனையும் தோற்ற பஞ்சம், தாலி முதல் பீலி வரை தங்கோம் எல்லாம் விட்டு பஞ்சோ, தங்கோம் எல்லாம் விட்டு பஞ்சோ, விட்ட பஞ்சோ. தாலி முதல் பீலி வரை, தாலி முதல் பீலி வரை, தாலி முதல் பீலி வரை, பீலி வரை ஐயா, பீலி வரை விட்ட பஞ்சோ. அரக்கனுடைய நாட்டிலே பஞ்சத்தை வரவழைத்தார். பஞ்சத்தை அறியாத படுவாவி வல்லரக்கன் ஆமா என்ன செய்கின்றார்? நாட்டு மக்களிடத்திலே கப்பம் காணிக்க வரிப்பணம் கேட்க 56 சிற்றரசர்கள் அரக்கனோடு சண்டைக்கு வர அரக்கன் ஆண்டவன் பகவான் நினைத்து 12 வருட காலம் தவம் இருந்தார். அவத்தினுடைய மகிமையினாலே ஆமா கடுகளையும் சிறியவரம், எள்ளிலையும் சிறியவரம், பாக்கிலேயும் சிறியவரம், சீரகத்தில் சிறியவரம் சிவனாரிடத்திலே வாங்குகின்றார். 3 விரலால முடிக்க வரத்தை வாங்கினார். ஆள்காட்டி விரலை கொண்டு யாருடைய சிரசை தொட்டாலும் அவருடைய சிரசானது அத்துத்தரித்து அலை கடலிலே போய் விழ வேண்டும். பாம்பு விரலை கொண்டு பருவதத்தை தொட்டாலும் பருவதம் என்று சொல்லப்பட்ட குண்டு மலைகளானது ஆமா குண்டு வைத்து தகர்த்தது போல படீர்னு வெடித்து சிதற வேண்டும். ஆமா கணையாளி விரலை கொண்டு சமுத்திரத்தை தொட்டாலும் சமுத்திரத்தில் இருக்குகின்ற பச்சை தண்ணீரானது ஆமா பற்றி தீப்பிடித்து எரிய வேண்டும். 3 விரலால ஆமா முடிக்க வரத்தை வாங்கினார். உடனே பார்த்தார் பகவான் சண்டாள பாவி வல்லரக்கா ஆக்கவரம் கேட்பாய் என்று நினைத்து ஆமா அழிக்கிறதுக்குள்ள வரத்தை கேட்கின்றாய் என்று ஆமா ஆண்டவன் பகவான் வாரவிதி அறியாமல் அரக்கனுக்கு தந்தேன் கொடுத்தேன் என்று வரத்தை கொடுத்தார். வரத்தை வாங்கிட்டு கீழே வாரா ஆமா வருகிற வழியிலே நாரத மகாமுனிவர் அரக்கனிடத்திலே கலகத்தை மூட்ட அப்ப அரக்கன் நினைக்கின்றார் பார்வதி பகவானை கொண்டமானால் பார்வதியால் நமக்குத்தானே, ஈஸ்வரனை கொண்டமானால் ஈஸ்வரியால் நமக்குத்தானே ஆமா என்று வர வாங்குறான் பாரு. ஆமா
அந்த வலது கை 3 விரல் ஆமா பார்வதியை நினைத்தான் வாங்கின வரத்தை மறந்தான் வலது கை 3 விரலை பின்னாடி வச்சா ஆமா இடது கையை தூக்கி முன்னாடி நீட்டினா நேர கைலாசம் வருகின்றான் சண்டாள பாவி வல்லரக்கா வளர்த்த கிடா மார்பிலே பாய்வதை போல வீட்டின வரத்திலேயே கூர்மை பார்ப்பது போல உண்ட வீட்டுக்கு ரெண்டங்கம் செய்வது போல ஏ சண்டாள வல்லரக்கா அறம் கொடுத்த என்னையே பரிசோதிக்க வருகிறாயே என்று அரக்கனுக்கு பயந்து ஆண்டவனாதி கரை கண்ட சிவபெருமா வானவர் ஓடினார் வரையே அவர் ஓடினார் வெள்ளையான மீதில் ஏறி தெய்வேந்திரம் ஓடினார் காலை நல்ல வாகனத்தில் கரை கண்டேறும் ஓடினார் பச்சை கீழி வாகனத்தில் பார்வதியால் ஓடினார் அரக்கனுக்கு பயந்து அங்கே எல்லோரும் ஓடினார் புள்ளிமயில் வாகனத்தில் வள்ளி மணவாளன் ஓடினார் ஆட்டுக்கீட வாகனத்தில் அக்கினி தேவன் ஓடினார் அன்னப்பச்சி வாகனத்தில் ஐயன் பிரமன் ஓடினார்